ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் தனிநபர் வருமான வரி விதிப்பு விகிதம் அதிகமாக உள்ளதால் வரும் பட்ஜெட்டில் அதனை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழில்துறை கூட்டமைப்பான அசோச்சம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அசோச்சம் அமைப்பு, கார்ப்பரேட் வரி விகிதங்களை குறைத்ததன் விளைவாக தனிநபர் மற்றும் கார்ப்பரேட் வரி விகிதங்களுக்கு இடையிலான வித்தியாசம் அதிகரித்துள்ளது. கார்ப்பரேட் வரி விகிதம் உலகளவில் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாறியுள்ள நிலையில் தனிநபர் வரி விகிதத்தில் இதுபோன்ற குறைப்பு செய்யப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. தனிநபர் வருமான வரியை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக ஹாங்காங்கில் 15%, இலங்கை 18%, வங்கதேசம் 25% மற்றும் சிங்கப்பூர் 22% என்ற அளவில் உள்ள நிலையில் இது இந்தியாவை பொறுத்தவரையில் உச்சபட்ச வரியாக 42.744% என்ற அளவில் மிக அதிகமாக உள்ளது. புதிய வரி விகித முறையில் இது 39% உள்ள நிலையில் சாதாரண கார்ப்பரேட் வரி விகிதம் 25.17% மட்டுமே உள்ளது. கார்ப்பரேட் வரி விகிதத்தை ஒப்பிடும்போது தனிநபர் வருமான வரி என்பது மிகவும் அதிகமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளது. மேலும் தனிநபர் வருமான வரி விதிப்பு முறையில் 2 முறை பின்பற்றப்படுவது மிகவும் சிக்கலாக உள்ளது என்றும் வரும் பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரியை குறைக்க வேண்டும் என்றும் அசோச்சம் தெரிவித்துள்ளது.